நீங்கள் இப்போ வரைக்கும் 10 to 15 ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஒரே மாதிரியான போசஸ், ஒரே மாதிரியான சினிமாட்டிக் ஷாட்ஸ், ஒரே மாதிரி பிரைட்டோட ஸ்லோ மோஷன் என்ட்ரி. ஒரு பாயிண்டில் இதெல்லாம் இம்ப்ரெசிவாக தான் தெரியும், ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சிமிலர்னு தோணும். அங்கே தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கொடுக்குற 1.5 lakhs ஒர்த்தா? யார் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க? நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் வெட்டிங்லேயும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் சீப்பஸ்ட் ஃபோட்டோகிராஃபரை தேடல, ஆனால் பிளைண்டாக ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ண பயப்படுறீங்க. ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வெறும் கேமரா ஒர்க் மட்டும் இல்லை, அது உங்கள் ஃபேமிலியோட எமோஷன்ஸ், உங்கள் அப்பா அம்மாவோட ரியாக்ஷன்ஸ், ஒரு பிரைடனுடைய நர்வஸ் மூமெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சிரிப்பு, கலாட்டா, ஸ்டேஜில் நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ். அது ஒன்ஸ் மிஸ் ஆனிச்சுன்னா திரும்ப ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. அதனால தான் உங்கள் மைண்டு கம்பேர் பண்ணிகிட்டே இருக்குது. உண்மையான ப்ராப்ளம் என்னென்னா, மோஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் விஷுவல்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க, பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. ஒருத்தர் சினிமேட்டிக்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க, மற்றொருத்தர் கேண்டிட்னே சொல்கிறாங்க. பட் உங்கள் மனசில் இருக்கிற ஒரே கேள்வி, இந்த ஃபோட்டோகிராஃபர் நம்ம வெட்டிங்கை எப்படி கேப்சர் பண்ணுவாங்க? டீப் டவுன் நீங்கள் நினைக்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் மட்டும் இல்லை, வெட்டிங் டேயில் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஏன்னா டீப் டவுன் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கல, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வாங்குறீங்க. உங்கள் வெட்டிங் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டான ஃபோட்டோகிராஃபர் தான் சூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்கள் மைண்ட் சொல்லணும். அண்ட் உங்கள் ஆல்பமை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நம்ம வெட்டிங்கை எந்த எமோஷனும் மாறாமல் இவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணணும். அதுதான் நீங்கள் தேடுற கான்ஃபிடென்ஸ். பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை, ரியல் எமோஷன்ஸ், ரியல் மொமெண்ட்ஸ், ரியல் ட்ரஸ்ட்.